மாற்றத்தை நோக்கி ஒரு தளபதி. ஆனால் அவர் கூட வர்றது பழைய தளபதிகளா, உண்மையிலேயே அது அவரோட ராஜதந்திரமா இல்லை அவருடைய முதல் சர்க்கலா? ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒன்றுமில்ல, பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அப்படி கூட்டணி வைக்க போகிறதுனால அதனால் ஏற்படும் பாதகங்கள், அதனால் ஏற்படும் நன்மைகள், அதை பற்றி தான் சுருக்கமாக நம்ம பேசுகிறோம். இதில் சாதகமான விஷயம் என்னென்னா, அதிமுக சம்மந்தப்பட்ட வாக்குகள் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது. இதுக்கு மொத்தமாக தாவேக்காவுக்கு வர வாய்ப்பு வந்து கூடுதலான ஓட்டு வங்கியிருக்கு. இதில் பாதகமான விஷயம் என்னென்னா, நம்ம ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்திருக்காரு. அப்படி அதிகாரத்தில் இருந்தவர் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோடு இணையும் போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களால ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஊழல் நடந்திருக்கு, அப்போ இவரும் அந்த மாதிரி தான் மாதிரி மக்கள் மனதில் சிறிய அளவில் சந்தேகம் வரும். ரெண்டாவது விஷயம்னா, எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆட்சியில் நடந்த குறைகள் எல்லாம் கேள்விக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா அந்த கேள்வி யாரை நோக்கி வரும்னா, தளபதி விஜயை நோக்கி தான் வரும். ஸோ எது எப்படியோ வேறு 2026 எலெக்ஷனில் மக்கள் யாருக்காக ஓட்டு போட போகிறாங்கன்னு அப்போ தான் முடிவு பண்ண முடியும். உங்களோட கருத்துக்களை முக்கியமாக இதில் பதிவு பண்ணுங்க.